இப்போ தான் காலம் கடந்து பல வருஷம் கழித்து இப்போ அந்த பழனிவேல் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது. அது யாருக்குமே பொறுக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் வந்து சக்திவேல் முத்துவேலுக்கு தான் பொறுக்கலைன்னா, பாண்டியன் இது ஒரு ஈகோ விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே கடைசியாக பழனிவேல் அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணு ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்கிறலாம் தெரிஞ்சதுக்கப்புறமா பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறலாம் கன்ஃபார்ம் பண்ணி, சரி இந்த வாரமே வந்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தது பொழுது, இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த முத்துவேல் சக்திவேல்லாம் உட்காந்துருக்கு. அவங்க அம்மா காந்திமதி சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டு, பிடிச்சதை சமைக்க வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருந்த போதே, இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ என்ன நடக்க போகுது அந்த வீட்டில் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுக்கு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுத்துக்கிறோம், இவன் எடுபடி வேலை பார்க்குறான்னு எப்படி அந்த கல்யாணத்தை வந்து தடவிட்டு போயிருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாண்டியன் ஃபேமிலி வந்துடுறாங்க. வேணே சத்தமாக பேசி அவ்வளோதான் பழனிவேல் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டோம், 2 இலை எக்ஸ்ட்ரா போடலை, நாங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், வந்து வேணால் சாப்பிட்டு போக சொல்லுன்னு திமிரா இவர் பேச, அவன் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம், அது எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறோன்னு இங்கெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்செட் ஆகி காந்திமதி போயிட்டாங்க. ஸோ பாட்டி போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த கலைவிவரங்களுக்கு இடையில் மீனா கிட்டக்க இந்த ஓடி பிடிச்சி விளாண்டது, போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, போலீஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கதிருடைய நல்ல குணங்கள்லாம் வந்து ராஜி சொல்ல, அப்போ காதல் வந்துருச்சான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் வரல, நான் போய் கவுந்தடிச்சு தூக்கிட்டு காலில் வந்து ப்ராக்டிஸ் போக போகிறேங்கிறாங்க. அந்த டியூஷனுக்கு வேறு கரெக்டாக போக முடியாதுங்கிற ஒரு விஷயம்லாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்து ப்ராக்டிஸ் போய் 2 பேர் ரன்னிங் எல்லாம் போயிட்டது, ஒரு ஸ்டாப் வாட்ச்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க போதும்னு சொல்லும்போது ஜாகிங் ஓடலாமான்னு உத்வேகப்படுத்திட்டு இருக்காரு கதிர். ஸோ இவங்க 2 பேர் ஓடி முடிச்சு சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கதா அந்த பக்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாரியும் வடிவும் பார்க்க, ஆனாலும் வந்து வடிவு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா பிரச்சனையாயிடும்னு பயப்படுறாங்க. ஏக்கா உங்கள் பிள்ளை அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாருங்கக்கா, அவள் சந்தோஷமாக இருக்கதானக்கா முக்கியம் அப்படின்னு மாறி இப்போ சூப்பராக பேசுகிறாங்க. இவங்களும் ஒரு மாதிரி இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகறதும் பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது?